ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பானை சுக்கா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல கறியை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்புறமா ஆனியனில் நல்லா ஸ்லைஸாக வெட்டிட்டு நம்ம அலசி வச்ச கறியை அப்படியே வாழை இலை மேலே போட்டுக்கலாம். கறியை வாழை இலை மேலே போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுக்கா மசாலாவே போட்டுக்கலாம். சுக்கா மசாலா போட்ட உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே அதுக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பானையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பானையிலேருந்து ஹீட் வெளியே வரக்கூடாதுன்றதுனால மைதா மாவு வச்சு சீல் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.